காட்டிற்கு சென்று வேதாளத்தைக் கண்ட விக்ரமாதித்தன் அந்த வேதாளத்தை தன் தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தான். அவ்வாறு நடக்கும் பொழுது பின்னால் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளம் சிரித்துக் கொண்டு மன்னன் விக்ரமாதித்தனிடம், மன்னா, நீ என்னோடு பேசினால் நான் மறுபடியும் மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்வேன். அதே நேரம் உன்னிடம் சில புதிர்களும் கேட்பேன். என் புதிருக்கு விடை தெரிந்தும் கூற மறுத்தால் உன் தலை சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்று கூறியது. பின்னர் தனது முதல் கதையை கூறத் தொடங்கியது. இடையில் கதையை நிறுத்தி கதையில் இருந்து புதிர் ஒன்றை போட தொடங்கியது. மன்னனும் சிறிது நேரம் யோசித்து அந்த புதிருக்கான விடையை கூறினான். உடனே வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறினான். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஏதாவது ஒரு புதிரை கூறி மன்னனிடமிருந்து தப்பித்துக் கொண்டு சென்றது. ஆனால் வேதாளத்தின் கடைசி கேள்விக்கு விக்ரமாதித்த மன்னனால் பதில் கூற முடியவில்லை. அவன் திகைத்து நிற்க, அவன் முதுகின் பின் சுமந்து வந்த வேதாளம் ஒரு பெருமூச்சுடன் தான் வேதாளமாக மாறுவதற்கு முன் உன்னை போன்று மனிதனாக இருந்தேன் என தனது கதையை கூறத் தொடங்கியது. அந்த வேதாளம் பல வருடங்களுக்கு முன்னர் சிவன் கோவிலில் பூசாரியாக இருந்தது. அந்த கோவில் வழக்கப்படி சிவராத்திரி அன்று சிவனும் பார்வதியும் கோவிலுக்குள் தூங்காமல் விழித்திருப்பர். அப்பொழுது யாரும் கோவிலினுள் செல்லக்கூடாது. மீறி சென்றால் சிவனின் கோபத்திற்கு உள்ளாகுவர். இதனால் அந்த கோவிலினுள் சிவராத்திரி அன்று யாரும் செல்வது கிடையாது. இதை அறிந்த பூசாரி யாருக்கும் தெரியாமல் கோவிலினுள் சென்று விட்டார். அப்பொழுது அங்கு சிவன் பார்வதியிடம் சில புதிர்களை கூறிக் கொண்டிருந்தார்கள். கடைசி புதிருக்கு மட்டும் விடை கூறாமல் நிறுத்திவிட்டார். அதே நேரம் அந்த பூசாரி கோவிலினுள் இருப்பதைக் கண்டார். உடனே கோபம் கொண்ட சிவன் அந்த பூசாரி வேதாளமாக மாற வேண்டும் என சபித்தார். உடனே வேதாளமாக மாறிய பூசாரியிடம், நீ வேதாளமாக காட்டில் வாழும் பொழுது உன்னை பிடிக்க வருபவர்களிடம் இந்த புதிர்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது அப்புதிர்களுக்கு சரியான விடை கூறி கடைசி புதிருக்கு மட்டும் விடை தெரியாமல் இருப்பவன்தான் மன்னன் விக்ரமாதித்தன். சகல வலிமை பொருந்திய அவனால் மட்டுமே உனக்கு சாப விமோசனம் கொடுக்க முடியும் என கூறினார் என வேதாளம் தனது கதையை கூறி முடித்தது. அது மட்டும் இல்லாமல், மன்னா, உன்னை இங்கு அனுப்பி என்னை அழைத்து வர சொன்ன அந்த மந்திரவாதி மிகப்பெரிய சதிகாரன். அவன் மாதுளம்பழத்தில் இரத்தின கற்களை ஒளித்து வைத்து அதில் மன்னர்களை மயங்க வைத்து அவர்கள் தலையை வெட்டி காளிக்கு பரிசளிப்பான். உன்னையும் அதுபோன்று ஒரு நோக்கத்திற்காகத்தான் வர சொல்லியிருக்கிறான். அவனிடம் இருந்து எப்படியாவது தப்பித்துக்கொள் என்று கூறியது. மன்னனும் வேதாளத்தை தூக்கிக் கொண்டு மந்திரவாதி இருக்கும் காட்டிற்கு சென்றான். தங்கு மந்திரவாதி மன்னனையும் வேதாளத்தையும் கண்ட சந்தோஷத்தில் நின்று கொண்டிருந்தான். முன்பே மந்திரவாதியின் துர்நோக்கத்தை உணர்ந்த மன்னன் மந்திரவாதியை காளி தேவியை வணங்க கூறினான். மந்திரவாதி குனிந்த சமயத்தில் விக்ரமாதித்த மன்னன் மந்திரவாதியின் தலையை வெட்டினான். பின்னர் வேதாளத்துடன் அங்கிருந்து தப்பித்து தனது நாட்டிற்கு சென்றான். ஒரு வேதாளத்தையை மடக்கிய திறமை உனக்கு இருந்தால் நீ இந்த படியில் கால் எடுத்து வைக்கலாம் என போஜராஜனிடம் படியில் இருந்த பதுமை கூறியது. போஜராஜனும் அந்த படியில் கால் வைக்க தயார் ஆனான்.